ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், கை கால் வலி இதெல்லாம் இருக்கிறவங்க வாரத்துல 2 to 3 டேஸ் இந்த முடக்கத்தான் கீரையோட சூப்பர் டீ, காஃபிக்கு பதிலா எடுத்துக்கிட்டா இந்த பெயின் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையறத பார்க்கலாம். முடக்குவாதம், ரொமட்டாய்டு அத்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வந்து நார்மலாவே இருக்கும். அவங்க இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா வலி இருக்காது. அது மட்டும் இல்ல, சளி இருக்கிறவங்க இந்த கீரையை சூப்பா குடிக்கலாம். குழந்தைகளுக்கு கூட குடுக்கலாங்க. இந்த முடக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4, 5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு தட்டி வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் மிளகு, சீரகம் 2யும் போட்டு வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை போட்டு 10 மினிட்ஸ் நல்லா கீரை வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரை நார்மலா கொஞ்சம் கசப்பா இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த கசப்பு வந்து தெரியாது, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சில்ட்ரன்ஸும் குடிச்சுக்குவாங்க. இந்த கீரையை சூப்பா மட்டும் இல்ல, சட்னி, பொரியல், தோசை மாவு கூட கலந்து தோசை இப்படி எல்லாம் கூட சாப்பிடலாம். முக்கியமா பேக் பெயின் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.